ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு பிசைஞ்ச கோதுமை மாவில் ஒரு 3 உருண்டை வரைக்கும் எனக்கு மீதி ஆகிடுச்சு. அதை வச்சு எப்படி ஈஸியாக ரொம்பவே குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து தட்டிக்கலாம். இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பு அச்சு தான். ஸோ உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி அச்சு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு செய்யும்போது நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும், நல்ல டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் சப்பாத்திக்காக. ஸோ அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து உள்ள ஸ்டஃபிங்காக நான் வந்து வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற அந்த ஜல்லிக்கரண்டி, கேரட் துருவுற தட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு அச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். நான் இதுலேயும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாவை வந்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் மெல்லிஸாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் தட்டும்போது பின்பக்கம் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக மாவு வெளியில் வந்திருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும். வீட்டில் ஏதாச்சும் காய்கறி பொரியல் மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். சாயங்காலத்தில் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதுக்காக நம்ம வந்து சமோசா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்பவே ருசியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணிடலாம். அதாவது மீதமான பொருட்களை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து தலைக்கு குளிக்கும்போது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து நல்ல ஷைனிங்காகவும் அதே சமயத்தில் நல்ல க்ரோத் ஆகும். வாரத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம செம்பருத்தி இலைலாம் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழுத்த இலைகள் நமக்கு வந்து தேவைப்படாது. நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நைட்டே வந்து ஊற வச்ச வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா முடி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்குறோம். அது கூடவே வந்து சாப்பாடு வடித்த கஞ்சி இன்றைக்கி இருந்தது. ஸோ அது வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு வடித்த கஞ்சி இல்லைன்னா வெந்தயம் வந்து ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து டக்குன்னு சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன், அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் கொஞ்சமாக ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா அப்படி அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சமாக லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி என்னோடய ஹேரில் வந்து ஆயில் இருந்தது. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி பிரிச்சுருங்க. சிக்கு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாகவே வந்து முடியை வந்து நல்லா பிரித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே சமயத்தில் முடி வந்து நல்ல க்ரோத் ஆகும். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உச்சந்தலையிலேருந்து அடி முடி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணும்போது நல்ல சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. நல்ல அந்த முடியோட வேர்க்கால்கள் வரைக்குமே ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சமாக முடியை வந்து பிரித்து இந்த மாதிரி வந்து எடுத்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹெல்ப்புக்கு யாராச்சும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னாலே அழகாக நமக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பேக் இது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பேக் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாகவே எல்லா முடிகளையுமே வந்து படுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே முடியை சுற்றி ஒரு கொண்டை வந்து போட்டு விட்டுட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நான் வந்து தலையில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் வந்து என்ன ஷாம்பு
இல்லைனா சீகாக்காய் என்ன வந்து போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. முடி வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து முடி எப்போவுமே அடியில் வந்து ஷேப் பண்ணி அதிகமாக வெட்ட மாட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அடியில் இருக்கிற முடி மட்டும் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி தெரியும், மேலே இருக்கிற முடி நல்லா திக்காக அப்படி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஷேப்பாகவே இல்லை என்னோடய முடி. ஹேர் கட் பண்ணால் மட்டும்தான் நல்லா ஷேப்பாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஷைனிங்காக நல்லா இருக்குது முடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். நூல் வந்து கோர்த்து அவசரத்துக்கு நம்ம வந்து தைக்கவே முடியாது. அப்படி ஈஸியாக வந்து நூலை கோர்க்கிறதுக்கு செம்மையான ஒரு ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த நூலை வந்து இந்த மாதிரி கையில் வந்து பெரு விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலில் வந்து லைட்டாக சுற்றி விட்டுருங்க. நம்மளோட ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றினதுக்கு அப்புறமா அந்த ஊசியோட ஹோல் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நூலில் மேலே வச்சுட்டு இப்படி 2 தடவை நீங்கள் ஷேக் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஹோல் வழியாக உங்களுக்கு சூப்பராக வந்து நூல் வெளியில் வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கோர்த்துடலாம். யாரோட ஹெல்ப்பும் நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு கோர்த்து காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நூலை நம்ம கையில் போட்டுட்டு இந்த மாதிரி மேலே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக நூல் வந்து வெளியே வந்துருச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம வந்து நூல் கோர்த்துட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் நம்ம வந்து துணி துவைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக அந்த மாதிரி லிக்விட் வந்து சேர்த்து நம்ம வந்து துணி துவைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சேர்க்குற லிக்விட் வந்து நம்ம காலி ஆகிடுச்சு அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற துணி பவுடர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் வாஷிங் மிஷினில். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா துணிகள் வந்து அங்கங்கே ஒயிட்டாக ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிட்ருக்கும் துணிகளில். ஸோ நமக்கு வந்து 1க்கு 2 வேலையாகிடும். திரும்பவும் நம்ம வந்து அகைன் துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து அடுப்பில் வச்சு சூடு காட்டிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்க பவுடர் பார்த்திங்க அப்படின்னா டைட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் பாட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து காலியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பவுடரில் இருந்து தான் நான் இன்றைக்கி ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி இன்றைக்கி இதை வந்து யூஸ் பண்ணி துணி துவைக்க போகிறேன். கண்டிப்பாக நம்ம வாஷிங் மிஷினில் டைரெக்டாக அந்த பவுடரை கொட்டினோம் அப்படின்னா நமக்கு நிறைய துணிகள் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதாவது ஃபுல்லாகவே ஒயிட்டாக பிடிச்சிட்டு நமக்கு 1க்கு 2 வேலை நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தண்ணி வந்து சூடாகும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பவுடர் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், அதாவது இந்த சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு நல்லா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிரும். அந்த பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாசனைக்காகவும் நல்லா நுரைக்கிறதுக்காகவும் நான் வந்து ஒரு 2 ஷாம்பு வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிகள் ஏதாவது சாயம் போகிற துணிகள் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து சாயம் மற்ற துணிகளில் பரவி மற்ற துணிகளும் வந்து வீணாக போயிடும். ஸோ அந்த சாயம் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து சாயம் வர்ற துணிகள் வந்து துவைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து சாயம் போகிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். அந்த லிக்விடு ரெடி பண்ணதை அப்படியே வந்து நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி பாட்டிலில் நான் வந்து சேர்த்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட் கூட இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பாக்கெட் கம்ஃபர்ட் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் பாட்டிலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மூடி அளவுக்கு நீங்கள் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து சூப்பராக ஒரு லிக்விடு நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இதை வந்து வாஷிங் மிஷினில் தான் துவைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஊற வச்சு துணி துவைக்கிறீங்க அப்படின்னா கூட இதிலேருந்து ஒரு 2 மூடி அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். நல்லாவே உங்களுக்கு வந்து நுரைச்சி கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் ஓகே தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.